உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கணும்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு சித்தானியில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்ற கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்கறது முதல்ல புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் வளமையாக சொல்கிறான், சிறப்பாக செய்யுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிகழ்விற்கு விசேட அதிதியாக வருகை தந்திருக்கும் வீராவூர் பிரதேச சபையின் கௌரவ செயலாளர் அவர்களே, வீராவூர் புனித தலாராமையின் விகாராதிபதி அவர்களே, பொது சுகாதார உத்தியோகத்தர் அவர்களே, மற்றும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் வட்டார சபை தலைவர்கள், அதே போல் வட்டார சபையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரம் எனது அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா அவர்களின் எண்ணக்கருவிலே தோன்றிய ஒரு விசேட வேலை திட்டம் தான் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் என்பது வெறுமனே சுத்தப்படுத்துவது மாத்திரம் என்பது பொருள்படாது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது சட்டம், ஒழுங்கு, அதே நேரம் சுகாதாரம், கல்வி என்று சகல விடயங்களிலும் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றதோ அனைத்து குறைபாடுகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய, அழகாக மாற்றக்கூடிய ஒரு விசேட எண்ணக்கருவாகத்தான் இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையிலே நாங்கள் மக்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம், வளமான நாடு. உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் மாவடியாளர் பிரதேசத்திற்கு 40 வருடங்களுக்கு மேலாக போக்குவரத்து இல்லாத மாவடியாளர் பிரதேசத்திற்கு நாங்கள் போக்குவரத்து வசதியினை செய்து கொடுத்தோம். இப்போது அந்த கிராமத்திலே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பாடசாலை மாணவர்கள் நடைபயணமாக தம்பி வணக்கம்டா. என்ன வணக்கம்டா தம்பி? மார்க்கெட் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண? மார்க்கெட் வந்துட்டு இந்த கிழமையில ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாரம் இந்த மாதிரி இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ரைட். இது எப்படி உங்களுக்கு நல்லமா? இது பரவாயில்ல. சாரி, பரவாயில்ல, நல்ல ரைட். ஓகே ஓகே. சாமான் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு கொடுத்தீங்கன்னா சனங்களை வருவாங்களா? என்ன வியாபாரி கடை சோத்துல இருக்கு? அதான் யார் கொஞ்சம் முக்க போறாரு. என்ன மாதிரி எல்லாம் விலை குறையன்றீங்க. என்ன சாமா உங்களுக்கு விலை குறைய? ஒன்று எடுத்த ஒன்று புரியா? பருப்பு எவ்வளவு போகுது கிலோ? பருப்பு எவ்வளவு? 300 ரூபா கிலோ. என்ன என்ன கசேரிங்க? வெளியாக்க போறீங்க? என்ன கடை போடையா? என்ன கடை போட போறீங்க? மரக்கறி கடையா? அக்கா வணக்கம். என்ன நடக்குது? என்ன பாடு? இது என்ன சிவில் பாக்கெட்டா? இது என்ன கிலோ கணக்கா? என்ன வழக்கம்? ஒரு பாக்கெட் 250 ரூபாயா? எத்தனை கிலோ இருக்கு அதுல? 250 கிராம். ரைட். 250 கிராம் 250 ரூபாய். ஓகே ஓகே. இது கூட யாரிப்பல்லிக்கா? எവിടത്തെ എവിടം ഇത്? ആറുമുതംകുടി 12 വർഷം മജീർ. 12 വർഷം മജീർ. ആറുമുതംകുടി ഇപ്പോ എവിടം? ബൈക്ക് വേറെ ഒരു പക്കത്തിൽ. വേറെ അത് ശരി. അത് അവിടെ കൂടി ഇരിക്കാ.
அப்ப அவ ஆறுமுகம் குப்பி அவடத்த வந்து கிழங்கு தீவிலாக்க அந்த வீடு கட்டுறது சொல்லுவாங்களா? என்ன பேர் உங்களோட பேர்? நிவேந்தினி. நிவேந்தினி எனக்கா? 12 வருஷமா செஞ்சோன்றீங்க. 12 வருஷம். ரைட் ஓகே. அப்ப இந்த சந்தை விளக்கம் என்னக்கா? இன்னைக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க வந்து ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாராந்த சந்தையாக நடைபெறும். எப்படியாக்கா? ஒவ்வொரு ஞாயிறும் வாராந்த சந்தையாக நடைபெறும். உள்ளூர் உற்பத்திகளை நாங்க கொண்டு வந்து விற்பனை செய்யலாம். என்னக்கா? முதல் நாள். ஓகே ஓகே. அப்ப உங்களோட நம்பர் ஒண்ணும் இல்லையா? கான்டாக்ட் நம்பர் ஒண்ணும் சொல்லுங்க இருக்கா? 076 41 73 616. ரைட். நாங்க பாக்குற உறவுகள் பார்த்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா? சரி. அந்த கடை சீக்கிரம் கால் பண்ணுவாங்க. நீங்க டைப் பண்ணி அனுப்பி போடுமா? சரி. ஐயா என்ன பாடு? அத்தனை அன்னைக்கிங்க. தேங்காய் வந்து ஐயா வித்துட்டீங்களா? எவ்வளவு எத்தனை வேணும் நீங்க? எல்லாம் ஒரு 15,000 15,000 நீங்க என்ன எவ்வளவு படி வித்தீங்க? 110 ரூபா. 110 ரூபா படி என்ன? எங்க மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? தாங்க எங்கிட்ட சார் தாங்க பழம் தாங்க எங்கட பழம் தாங்க தாங்களே எங்களுக்கு தானே வேணும் அது தாங்களேன். ஹலோ எங்க போறீங்க? இங்கே வர போயிடலாம். எங்க போறீங்க? இங்கே வர பழம் தரோம் பழம் தரோம் தரமாட்டீரா தரமாட்டீரா என்னடா தாங்கடா கொஞ்சம் பார்த்து போட்டு தாங்கடா என்ன ரைட்டா தாங்களா அப்படி கொண்டு போறோமா? சரியா என்ன வீட்டை கொண்டு போறோமா? என்ன உங்களோட விட்ட கொண்டு போறீங்களா? சரி சரி. எங்க போயிட்டு போறீங்க? எங்க போயிட்டு போறீங்க? கேட்க மாட்டீரா? என்னப்படி என்ன பாடு? பரவாயில்ல சொல்லிட்டு தான் சார் ஆகுமே. ஒரு நேரம் வரீங்களா? ஒரு நேரத்துக்கு என்னய்யா கஞ்சா? என்ன கஞ்சி? இலக்கஞ்சி என்ன? சூப்பர் சூப்பர். பாப்பமா இருக்கா? அந்த இருக்குதா? கிளாஸ் எவ்வளோ ஐயா? 100 ரூபா ஐயா? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க என்ன மாதிரி உண்டு அந்த கிளாஸ் எப்படி தயாரிக்கிறீங்க? என்ன விளக்கம்? தயாரிச்சு அவல் செவ்வாரிசி புறக்கான் பயிர் உள்ளடங்கப்பட்டிருக்கும். அடுத்து இலக்கஞ்சிரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் போடுவோம். ரெண்டு போட்டிருப்ப ஞாயிற்றுக்கிழமை டைம் வந்து தூதுவளை துளசி முள்முருங்கை போட்டிருக்கோம். அது தனி இலச்சாரம் தான் இருக்கும். மற்ற ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டம் போடுவீங்க. செவ்வாய் புதன் சீனி போடுவோம். எல்லாம் 100 ரூபா தம்பி இல்லை. நீங்க இப்போ எவ்வளோ வாங்கி விட்டுருக்கீங்க? வருது 13 வருஷமா அது வருது. 13 வருஷம் வாங்கி விட்டுருக்கீங்க. கஸ்டமர்லாம் பாருங்களா? உணவு நல்ல உணவு தானே, வருது இல்லாத உணவு. அல்சருக்கு இந்த இந்த கஞ்சி நல்லா, மற்றது சீனி பாட்டிக்கு நல்லா அப்படியே வீட்டில் இருக்கிற சாப்பாடு தான். ரைட் ஓகே வணக்கம்ண்ணே. ரைட் கஸ்டமர் வந்திருக்காங்க வேணே என்ன குடிக்கீங்களா நீங்க? ரைட் ஓகே ஓகே. என்ன தேங்காய் இருக்கு தேசிக்காருக்கு பொசக்கான இல்லையே எங்க முதலாளி தலைவரா என்னடா சாமான் அப்படி வச்சுட்டு போனா என்ன விளக்கம் எடுத்துட்டா வரோம் நாங்க எங்க சாப்பிட போறாராங்க வேணே அப்படியா? கஞ்சி வேணவர் பொடியை கொடுக்க போறாரா? சரி சரி சரி. என்ன கையில் என்ன நடந்தது? ஆக்சிடென்ட் பட்டதா? எப்ப? ஒரு மாதம். ஒரு மாதம். கொஞ்சம் பீக்கமாக தான் இருக்கு. என்னத்துல அடிபட்டது? நாய் வந்து க்ளோஸ் பண்ண மீன் எடுத்து சொல்றாங்க. ரைட் ரைட் ரைட். எவ்வளவு? மயிலம்பாடு. இப்போ உங்களோட சந்தையெல்லாம் திறந்துருக்காங்க அப்படி என்ன? கொஞ்சம் நல்ல வசதியாக தான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா தூர போறவங்க இப்போ இந்த இதுக்குள்ள வாழ்ற மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு நன்மையா இருக்கும். நன்மையா இருக்கும். ரைட் ஓகே.
என்ன போய் கடை சிரிப்புல இருக்கீங்க? என்ன சொல்றீங்க? என்ன போய் வியாபாரம் எப்படி போகுது? பரவாயில்ல போய் கொண்டு தான் இருக்கு. பரவாயில்ல போய் கொண்டு என்ன ஓகே என்ன தானே சார் பண்ணிக்கானே ரைட் ஓகே தொடரட்டும். கடவுமாடா இருக்க அவர் இப்ப கதை காட்டி இப்ப தேங்காய் எடுத்து வேற போலாம் தெரியும் அப்படியா? என்ன கதை காட்டி கரைச்சல் போலாம் தெரியுது. என்னடா உங்களோட பேர் என்ன? ஏரோன். எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல் போறீங்க? என்ன ஸ்கூல் போறீங்க? லீவ் தானே? 4 நாளைக்கு லீவ் தானே? கும்பல் லீவ் ஆகுவேனே. அப்புறம் ரைட் 2 குறைச்சு ஒரு வியாபாரம் பண்றோம். யாரு தேங்காய்? அம்மா மாடதா? ரைட் ஓகே ஓகே ஓகே. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கத்தான். இந்த கூடலாம் யார் நீங்க செய்யறா? செய்யறதுக்கு ஆக்கள் இருக்கு. அப்ப நீங்க பச்சி வியாபாரம் பண்ற அப்படியா? என்ன வேலை இப்படியான வேலை இது? இது செய்யற ஆக்கள் தானே விற்கணும். நீங்களும் அதே எவ்வளவு வாங்கி விட்றீங்க? இது கிட்டத்தட்ட 2010ல இருந்து பதிவு செஞ்சு டிஎஸ் ஆபீஸ் பிரதேச சபைக்குள்ளால மயிலம்பாவளியில நான் விநாயகபுரத்துக்குள்ள உற்பத்தியில மேற்கொள்ற நேரத்தோட வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி செஞ்ச பிறகு வந்து கொரோனா காலத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இப்ப பழையபடி உற்பத்தியில மேற்கொள்றோம். அதே நேரம் கூடுதலான ப்ராடக்ட் தேவைப்படுற நேரம் கிட்டத்தட்ட ஒரு 32 பெண்கள் செஞ்சு தாரத்துக்கு இருக்கிறாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்துல மயிலம்பாவளி, செत्रகொண்டான், கொக்கு, நெலிஞ்சல, வாகர, வாழைச்சேன பக்கத்துல இருந்து அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறோம். அதே நேரம் ஹேண்ட் டச் ஹேண்டிகிராஃப்ட் என்று சொல்லித்தான் இதை பதிவு செஞ்சு கைவினை பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்துறதுக்கு மட்டக்களப்புல கோஆபரேட்டிவ் பில்டிங்ல 7ஆம் நம்பர் கடை எடுத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு இடமா. அதுல வந்து நாங்க மண்பாண்டத்துல இருந்து எல்லா கைகளால செய்யற உற்பத்தி பெண்கள உற்பத்தி பொருட்களையும் அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்ப அதுக்குரிய இதுல 3 பேர் இருக்கிறோம். அடுத்தது இது வந்து வேற ஒரு ஆட்கள் செய்யறாங்க. நீங்க இது எவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க? இது வந்து 15 வருஷத்துக்கு மேல பதிவு செஞ்சு செய்யறோம். ஆனா ஆரம்பத்துல இருந்து எங்கட அம்மாக்கள் சொந்தக்காராக்கள் மயிலம்பாவளி பிரதேசத்துல இந்த பனை வளம் இருக்கிறதால எல்லாருமே இதுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு என்ன சொல்றோம், நாங்களாத்தான் சொந்த முயற்சியிலே செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு உதவி பெற்றோ அப்படி எல்லாமே இல்ல. உங்களோட பேர் என்னக்கா? என் பேர் வந்து வசந்தராசா சர்மிளா. உங்களோட போன் நம்பர்? என் போன் நம்பர் 077 44 62 195. இந்த இதுல இருக்குது. இதையும் ஒருக்கா நீங்க எடுத்துட்டு ஓகே சரியாக்கா நான் போடுறேன்னா. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் ஆகுமே தம்பிக்கு. தம்பியோட பேர் என்ன? தனுஷ். உங்களோட பிள்ளைகளாக்கா? இது எங்கட அக்காட அவங்க இந்த சோளம் அவிக்கிற ரைட் தேங்காய் இதெல்லாம். சரி ஓகே ஓகே. இன்னைக்கு தானே சார் என்னக்கா? இன்னைக்கு தானே ஸ்டார்ட் பண்றீங்க? சோழன் திறந்து வைப்போம் இருக்கா? அக்கா சோதரியா கவனம் கொடுமா. ரைட் இப்ப நிறைய போட்டுருக்குது. ரைட் கொஞ்சம் லேட்டா. சரி ஓகே ஓகே கவனம் கவனம். என்ன இன்னைக்கு ஓப்பன் பண்ணுது இஞ்சால? இஞ்சால மஞ்சள் வளமையான தூள் இருக்குது. நீங்களே அடிக்கிற கையால அடிச்சிருக்கீங்க. எவ்வளவு நம்ம செஞ்சு விட்றீங்க? உங்களோட பேர் என்ன? என் பேர் ராஜேஸ்வரன் ராணிதா. நான் இப்போ ஒரு 6-7 மாசமா வீட்டில் தான் செஞ்சு கொண்டிருக்கேன். கிலோ ஓடல் ஒரு கிலோ 1250 ரூபா, 4 கிலோ 400 ரூபா. இது மெழுகுரி என்ன காது? இது வந்து 60 ரூபா, இது 150 ரூபா, இது 60 ரூபா, இது 60 ரூபா. சின்ன மெழுகுரி. இது நீங்க செய்யறதா? நானே செய்யறேன். காட்டுங்க நீங்க செய்யறது. இதுல நானே இந்த நல்ல உற்பத்தி. எவ்வளவு நாள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? இது செய்யறோம் 2 வருஷத்துக்கு மேல. 2 வருஷத்துக்கு மேல செஞ்சு கொண்டிருக்கீங்க. ரைட் ஓகே. எவ்வளவு இது பாக்ஸ்? எவ்வளவு பாக்ஸ்? அப்படியே 200. எத்தனை பாக்ஸ் இது இருக்கு? எத்தனை பீஸ் இருக்கு? பேக் பண்ணி தங்கச்சி அதுல மேல அழிவிட்டா லேசா இருக்கு. எத்தனை ஓகே ஓகே. அதுக்குள்ள எத்தனை வச்சிருக்கீங்க? இதுக்குள்ள ஒரு இது 50 50 சில்லறையா விற்கக்குள்ள 160 ரூபா படி 160 ரூபா அப்படி கொடுக்கல என்ன? ஓகே ஓகே சரி. உங்களோட ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர்கள்? 075 62 013 87.
அதையும் நாங்க போடுறோம். சரி. ஹலோ வணக்கம். கதைக்க மாட்டீங்களா? எங்களோட கதைக்க மாட்டீங்களா? போவோமா எங்களோட? பாயன்னு சொல்லுங்களா மாமாக்கு? பாய் காட்டுங்களேன். காட்ட மாட்டீங்களா? பாய் காட்ட மாட்டீங்களா? அந்த ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? என்ன கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்பா வேண்டி தரலையா சாமா? என்ன கேட்ட நீங்க அப்பாட்ட? அப்பாட்ட என்ன கேட்ட நீங்க? கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கேட்க மாட்டீங்களா? பொங்கல் பாடு கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் மலிவா கொடுங்க. மலிவா கொடுங்க. இந்த அகப்பையில ஒவ்வொரு சைஸை போட்டு பானை அப்படித்தானே என்ன? ரைட் ஓகே ஓகே. இதெல்லாம் 200 ரூபாயா அகப்ப? பெருசு இது 200 ரூபா. பெருசு 200, சின்ன அது 150 ரூபா. பெருசு 200, சின்ன 150. பெருசு 400 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு அப்படி ஒரு சைஸுக்கு இருக்கு. ஒவ்வொரு சைஸை பொறுத்துருக்கேன். ரைட் ஓகே ஓகே ஓகே. ரெண்டே தான் சார் பண்ணிக்கலாம். ரைட் ஓகே. காசு கொஞ்சம் வர கஷ்டப்படுது. ரைட்டா ஓகே. வந்துட்டு அண்ணன் பாடு பொங்கல் பாடு இன்றைக்கு நாளைக்கு ஆகுங்க. நாளைக்கு இல்லை நாளை தாங்க பொங்கல். நாளைக்கு ரைட். எப்படியா சாமான் எப்படி போகுது? பானை விளக்கம் என்ன மாதிரி? ஆனா மண்பானம் 600 ரூபாய் விற்கிறாங்க. இந்த மனம் மலிவா தான் விற்கிறாரு. அது எவ்வளவு போகுது? 250. எத்தனை ஒத்து போடணும்? ஒரு சாமான எல்லாம் போட்டு ஆனால் சுகமா இருக்க மாதிரி இருக்கா காஜி? பொஸ்ஸா இப்ப எனக்கு வந்திருக்கேன். ரைட் ஓகே ஓகே. சந்தைக்கு வந்திருக்கீங்க. எங்க கண்டமோ மாதிரி இருக்குது. தம்பி எங்கடாக்கத்தான் கொஞ்சம் பார்த்து குறைஞ்சு கொடுங்க. தம்பி நம்மளாக்கத்தான் கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாம். குறைஞ்சு கொடுக்கலாம். அங்கிருந்து வந்திருக்காங்க நம்ம கிராமத்துல இருந்து. கத்திரிக்காய் அடுத்த விலை ஆனுங்க. கத்திரிக்காய் எவ்வளவு போகுது கிலோ? கிலோ 400 ரூபாய்க்கு. கிலோ 400 ரூபாய். 380 எடுத்து பெட்ரோல் காசு வச்சுக்கணும். முதல்ல இதுதான் கிழங்கு எவ்வளவு கிலோ? கிலோ 150. 150 ஒன்னே 1/2 கிலோ வரும். 150 ரூபாய்க்கு கொண்டு 1/2 கிலோ கொடுங்க. ஐயா என்ன மாதிரி தேங்காய் என்ன மாதிரி? தேங்காய் 150. 150 ரூபா போகுதுண்ணே. ஊறுக்காய் தானே? என்ன ஐயா ஊறுக்காய்? தேசிக்காய் கூட தானே? என்ன பசு பார்த்து கொண்டீங்களா? என்ன பசு பார்த்து கொண்டீங்களா?